ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டமன்றத்தில் சபாநாயகராக பதவியேற்க துணிவு வேண்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு வாழ்த்துரையின் போது பேசிய அவர், சபாநாயகரை அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் கைகளை பிடித்து அழைத்துச் சென்று அமர வைக்கும் மரபு குறித்து அவர் விளக்கினார். தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. சட்டமன்ற அவைத் தலைவரை வாழ்த்தி பேசிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா அவையை நடுநிலைமையுடன் நடத்த வலியுறுத்தினார். பேரவைத் தலைவராக நீங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அந்த நடுநிலை தவறாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் உங்களை கைப்பிடித்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த செயல் வெளிப்படுகிறது. சட்டமன்ற தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டமன்ற ஜனநாயகத்தை விவாதங்கள் தான் அழகுபடுத்துகின்றன. இதில் எண்ணிக்கைகளின் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் எண்ணங்களின் வலிமைகளும் மிக முக்கியம். எனவே சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் உறுப்பினரின் நோக்கம், அவர் பேச வரும் கருத்தியல், அவர் எடுத்தாள விரும்பும் முழக்கங்கள் ஆகியவற்றை கவனத்திலே கொண்டு எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய மதிமுக உறுப்பினர் திமு ராஜேந்திரன் மக்களின் குரலை எதிரொலிக்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மக்களின் குரலை, தமிழினத்தின் குரலை எங்களுக்கென்று பேசுவதற்கு நாதி இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குரலை எதிரொலிக்கின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் தான் மனது வைத்து உருவாக்கி தர வேண்டும். சட்டமன்ற அவைத் தலைவரை வாழ்த்தி பேசிய பாஜக MLA போஜராஜன் தான் சார்ந்து உள்ள உதகை தொகுதியைப் போல் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே குளிர்ச்சியான நல்லுணர்வு இருக்க வேண்டும் என்றார். நான் சார்ந்த உதகை எப்படி குழு குழு இருக்கின்றதோ அது போன்ற சூழலான விவாதங்கள் இருந்தாலும் நமது உள்ளங்களிலே ஒரு குழு ஒரு நிலைமை, ஒரு நல்லதொரு உணர்வு, தேசத்தின் முன்னேற்றம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று கூறி மீண்டும் இன்றைய பேரவைத் தலைவர்களுக்கும் உதவித் தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரலையில் ஒளிபரப்ப செய்ய வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் நித்யானந்தன் வலியுறுத்தினார். சட்டமன்ற அவைத் தலைவரை வாழ்த்தி பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார். அனைவரும் சொன்னது போல இந்த சபை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நடுநிலையோடு நடத்துவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சபை நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தங்கள் வாயிலாக சபைக்கு வைக்கின்றேன். சட்டமன்றத்தில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, தமிழுக்கு முக்கியத்துவம் போன்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவியேற்பு மீதான வாழ்த்துரையில் பேசிய அவர்,
சபாநாயகரை மூத்த சகோதரர் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், பழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை சபா அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த பெருமைமிகு சட்டப்பேரவையில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீடித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம், நீர் மேலாண்மை பற்றிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துரை வழங்கி பேசிய அவர், சபாநாயகர் தராசு போல் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என கூறினார். இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் மக்கள் தெரிந்து கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.